எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. 2025 ஐபிஎல் மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போது 2 மாத காலம் முழுக்க ஐபிஎல் திருவிழாவாக இருக்க போகுது. இப்படி இருக்கும்போது இந்த 2025 ஐபிஎல்ல சில முக்கியமான டாக்கிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வர எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா கேப்டன்சி. அதாவது முக்கியமான டீம்ஸ்க்கான அந்த கேப்டன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் முதல்ல வருது கேகேஆரை சொல்லலாம். கேகேஆர் தான் இந்த சாம்பியன்ஸாக இருக்காங்க. அவங்க ஸ்ரேயாஸ் தலைமையில் கப் அடித்தாங்க. இப்போது ஸ்ரேயாஸ் அப்படியே வேறு டீமுக்கு போயிட்டார், பஞ்சாப் கிங்ஸ்க்கு. பஞ்சாப் கிங்ஸோடைய டோட்டல் ஸ்ட்ராட்டஜியே மாறிடுச்சு. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஒரு கேப்டன் தேடிட்டு இருந்தாங்க. அது கரெக்டாக ஸ்ரேயாஸ் ஃபிட் ஆனார். பல கோடி ரூபாய் கொடுத்து ஸ்ரேயாஸை இப்போ வாங்கிட்டாங்க. ஸோ இப்போது கேகேஆர் டீமுடைய கேப்டன் யாருன்ற கேள்வி வரும்போது பல ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆனாலும் அவங்க சீனியர் பிளேயரான ரஹானேவை தான் முன் வச்சாங்க. ஸோ ரஹானேவை அவங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ரஹானேவுக்கான ஒரு வேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆகட்டும், இல்லைனா ஐபிஎல்லையும் அவருக்கான அனுபவம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அவர் தலைமையில் தான் இந்தியா ஜெயித்தாங்க. அப்புறமா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை அவர் நல்லாவே வழி நடத்தினார். ஸோ ரஹானே உள்ளே வந்தது அந்த டீமுக்கு மிகப்பெரிய பலம் தான். அந்த கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா பல நாட்களில் ரஹானே T20 ஃபார்மேட்டில் ப்ரைம் ஃபார்மில் இல்லை. ஆனால் அதை தாண்டி அவர் சிஎஸ்கேக்குள்ளே வந்து நல்லா விளையாடினார். இப்போது அவர் கேகேஆர் டீமுடைய முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. ஆஸ் அ கேப்டனாக உள்ளே வந்திருக்காரு. இதில் வர அடுத்த டீம் எது அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் எல்எஸ்ஜியை சொல்லலாம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸில் ஒரு முக்கியமான பிளேயர் இருந்தார், ரிஷப் பண்ட். அவர் தான் இந்த டீமுடைய கேப்டனாக இருந்தார். அப்படியே ஸ்விட்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போது எல்எஸ்ஜியுடைய கேப்டனாக ரிஷப் பண்ட் இருக்கார். ஸோ எல்எஸ்ஜியுடைய கேப்டனாக இருந்த கேஎல் ராகுல் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்குள்ளே வந்திருக்காரு. ஆனால் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸுடைய கேப்டன் யாருன்னு அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை. இப்போ நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே அது வெளியிடப்பட்டிருக்கலாம். அதில் ஆப்ஷன் வந்து 3 பேர் வச்சுருக்காங்க. இதில் வர அடுத்த முக்கியமான விஷயம் டீமுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த தடவை நல்லாவே மாறி இருக்கு. அதில் ஒரு முக்கியமான டீம் தான் பஞ்சாப் கிங்ஸ். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் 2025 ஆக்ஷனில் 2 பிளேயர்ஸ் தான் ரீடைன் பண்ணாங்க. மற்ற எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டோட்டல் அந்த கோர் டீமே மாறிடுச்சு. ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு பர்ஸ் அமௌண்ட் நிறையவே இருந்தது. இந்த 10 டீம்ஸில் பர்ஸ் அமௌண்ட் நிறையா இருந்த டீம்னா பஞ்சாப் கிங்ஸ் தான். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த ஐபிஎல்லில் நல்லாவே யூஸ் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். அது என்னென்னா ஹர்ஷதீப் சிங்கையும் சாஹலையும் அவங்க எடுத்தாங்க. எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி அவங்கள விட்டு கொடுக்கவே இல்லை பஞ்சாப் கிங்ஸ். இவங்க 2 பேரையுமே தலா 18 கோடி ரூபாய் கொடுத்து பஞ்சாப் கிங்ஸ் வாங்கினாங்க. ஸோ ஸ்பின் போலிங்கோடைய ஒரு மிகப்பெரிய லீடாக இருக்க போகிறது சாஹல். ஹர்ஷதீப் சிங் பேஸ் போலிங்கோடைய லீடாக இருக்க போகிறாரு. இவங்க 2 பேர் தான் பவுலிங் அட்டாக்கை லீட் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அந்தளவுக்கு இவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. கன்ஃபார்மாக இவங்க 2 பேருமே பஞ்சாப் கிங்ஸுடைய வேல்யூபிள் அசட் தான். இதில் வர அடுத்த முக்கியமான விஷயம் 2024ல் 2 முக்கியமான பிளேயர்ஸ் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ரிடம்ஷனுக்கான டைம் தான் இந்த 2025 ஐபிஎல். அதில் முதல்ல வரவர் கிளென் மேக்ஸ்வெல். ஆர்சிபியோடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தார் கிளென் மேக்ஸ்வெல். ஆனால் போன 2024 ஐபிஎல் அவருக்கு எதுவுமே சரியாமல் இல்லை. போன 2024 ஐபிஎல்லில் கிளென் மேக்ஸ்வெல் 9 இன்னிங்ஸ் ஆடி 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதில் அவருடைய ஆவரேஜ் வெறும் 5.78 தான். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக போன ஐபிஎல்லில் மிட்வேலே ட்ராப் ஆகிட்டார். இப்போ புது டீமான பஞ்சாப் கிங்ஸோட இணைய போகிறாரு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது நம்ம பார்ப்போம். அவர் தன்னுடைய ரிடம்ஷனை ப்ரூவ் பண்ணுவாரா இல்லைன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் வர அடுத்த பிளேயர் யாருன்னா ஹர்திக் பாண்டியா. போன 2024 ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ்க்கு சரியாமையில் அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கு தான். ஆஸ் அ கேப்டன், ஆஸ் அ பிளேயர் ரெண்டுத்துலேயுமே ஹர்திக் பாண்டியா போன ஐபிஎல்லில் சரியாக விளையாடல. ஏன்னா போன ஐபிஎல்ல அவர் 11 இன்னிங்ஸ் ஆடி 216 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் 8வது இடம் பிடிச்சிருந்தாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஐபிஎல்லுமே நடக்காத விஷயம் போன சீசனில் நடந்தது. அதாவது தன்னுடைய சொந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபேன்ஸே அவரை பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கடேஷ் ஸ்டேடியத்திலேயே ரசிகர்கள் அவரை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்புறமா T20 வேர்ல்டு கப் 2024ல் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் டாப் மோஸ்ட்டில் இருந்தது. அந்த ஃபைனலில் அவர் போட்ட விதம் வந்து எல்லாராலையும் வியக்க வச்சுது. இந்த தடவை அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. 2வது சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா ஆஸ் அ ஒரு டைனமிக் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் முக்கியமான இடத்துல இருக்கார். அதனால் இந்த தடவை அவருக்கான ரெடம்ஷன் கன்ஃபார்மாக இருக்க போகுது. இதில் வர அடுத்த முக்கியமான விஷயம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் யாருக்குன்றதான் கேள்வியே. இந்த லிஸ்ட்டில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மகேந்திர சிங் தோனி. மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவுடைய பிராண்ட், ஐபிஎல்லுடைய பிராண்டு அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போது அவருக்கான ஒரு ஏஜ்னு ஒன்று இருக்குல்ல, அது ஏஜ் ஃபேக்டர்னு இருக்குது. ஆனால் அதை தாண்டி அவர் ஃபிட்டாக தான் இருக்கார்.
இன்னுமே சிஎஸ்கே அவருக்கான விக்கெட் கீப்பிங் ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு தேடவே இல்லை அப்படின்றதான் உண்மை. மேபி ஃப்யூச்சராக இதை யோசித்து வச்சுருப்பாங்க. ஆனாலும் ப்ராப்பரான விக்கெட் கீப்பிங் ரீப்ளேஸ்மெண்ட் இன்னுமே சிஎஸ்கேவுக்கு கிடைக்கல அப்படின்றதான் உண்மை. இன்னும் பிஹைண்ட் த ஸ்டெம்ஸில் வந்து தோனியை இன்டர்நேஷ்னல் லெவல்லே இந்தியன் டீம் மிஸ் பண்ணுறாங்கன்னு நிறைய கமெண்டேட்டர்ஸ் கூட சொல்கிறாங்க. இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி கூட போயிட்டு இருந்தது. அதில் கூட கமெண்ட்ரியில் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய இடங்களில் தோனி இருந்திருந்தா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் சாத்தியப்படுறதுக்கு இல்லை. அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரிட்டையர் ஆகிட்டார். ஏஜ் ஃபேக்டர் எல்லாமே ஓகே தான். ஆனால் இப்போ இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஒரு லாஸ்ட் டான்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் அவர் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாரா இல்லைன்னா டெஃபினெட்லி நாட் அப்படின்னு வரா நமக்கு தெரில. ஆனால் அதையும் தாண்டி போன 2024 ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரே ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணாங்க. அவர் தான் மகேந்திர சிங் தோனி. ஏன்னா போன ஐபிஎல் அவர் வருவார், மேக்ஸிமம் ஒரு 10 பால் ஃபேஸ் பண்ணுவார், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 6 அடிப்பார் ஒரு ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறதுக்காக. ஸோ அதுவே வந்து சிஎஸ்கேவுக்கு மைனஸ் பாயிண்ட் அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான கேள்வியில் முன்வைக்கப்பட்டுச்சு. ஏன்னா எப்போ தோனி வருவார் அப்படின்னு சொல்லி ஜடேஜாவெல்லாம் அவுட் ஆகணும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கான ஒரு ஃபேன்ஸாக இருந்தது போன ஐபிஎல்லில். ஸோ இந்த 2025 ஐபிஎல் தோனிக்கு கடைசி சீசனாக மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. தோனி மாதிரி இன்னொரு முக்கியமான பிளேயர் தான் ஃபேஃப் டூ பிளசிஸ். அவரும் தன்னுடைய 40வது வயசில் இருக்கார். ஆனாலும் இன்னுமே ஃபிட்டாக இன்ஜுரி இல்லாமல் ப்ராப்பராக ஃபார்மில் இருக்கிற ஒரு பிளேயர்னால் இவரை சொல்லலாம். T20 ஃபார்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்படியே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டார். இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெவலில் எவ்வளோ லீக் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்களே T20 லீக்ஸ்லாம், அதில் எல்லாத்துலேயுமே ஃபேஃப் டூ பிளசிஸ் அசோசியேட்டாக இருக்கார். ஐபிஎல்லும் ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணுறாரு. இன்னும் சொல்ல போனால் 2023 ஐபிஎல்லில் ஆர்சிபிக்காக விளையாடினார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கணும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 700+ ரன்ஸ் அடித்தார். ஆக்சுவலாக ஆர்சிபிக்கு பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் பிளான் இருந்தது. ஃப்யூச்சர் கேப்டன்லாம் தேவைப்படுது. அதன் காரணமாக தான் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்லைனா கன்ஃபார்மாக அவர் டீமில் இருந்திருப்பார். ஸோ இந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் யாருக்குன்றதான் கேள்வி. அது தோனியா இல்லை ஃபேஃப் டூ பிளசிஸா இல்லை 2 பேருமே இருப்பாங்களா இல்லை 2 பேருமே ரிட்டையர் ஆகாமல் அந்த டீம்ஸோட அசோசியேட்டாக இருப்பாங்களா நம்ம பார்ப்போம். இதில் வர கடைசி மற்றும் முக்கியமான டாக்கிங் பாயிண்ட் என்னன்னா, இந்த 2025 ஐபிஎல்லில் சில முக்கியமான கைட்லைன்ஸை பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. இந்த கைட்லைன்ஸில் வர மொதல் விஷயம் டீம் லாஜிஸ்டிக்ஸ். அதாவது டீமுடைய வேனில் தான் எல்லோருமே பயணிக்கணும், அப்போ தான் அந்த டீம் ஸ்பிரிட் இருக்கணும் அப்படின்னு பிசிசி சொல்லியிருக்காங்க. யாருக்குமே ஸ்பெஷல் பெர்மிஷன் அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு இருக்காங்க. அப்புறமா ட்ரெஸ்ஸிங் ரூம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யாருமே அலோட் கிடையாது, அதை மட்டும் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு பிசிசி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராக்டிஸ்க்கான ப்ரோட்டோகால்ஸும் பிசிசி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 7 ப்ராக்டிஸ் செஷன் இருக்குன்னு இருக்காங்க. இதில் 2 ப்ராக்டிஸ் மேட்ச் வேறு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பிச் கண்டிஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸுக்குமே பிசிசி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 2025 ஐபிஎலுக்கான சில முக்கியமான டாக்கிங் பாயிண்ட்ஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாம் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.